நாயன்மார்களை பற்றிய பதிவுகளை தொடர்ந்து நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவாக இருக்கக்கூடியது உருத்திர பசுபதி நாயனாரினுடைய அருமையான வாழ்க்கை வரலாறு. இது எளிமையான வாழ்க்கை வரலாறும் கூட. உருத்திர பசுபதி நாயனாரினுடைய வாழ்க்கை வரலாறு தான் மிக சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த உருத்திர பசுபதி நாயனார் அவதாரம் செய்த ஊராக இருக்கக்கூடியது சோழவள நாட்டில் இருக்கக்கூடிய திருத்தலையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அருமையான இடத்துல அவதாரம் செய்கிறார். இவர் ஒரு அந்தனர் மரபினை சார்ந்தவர். இளம் வயதிலிருந்தே ஆச்சார அனுஷ்டானங்களை அவருடைய பெற்றோர்களிடத்திலிருந்தும் உறவினர்கள் நண்பர்களிடத்திலிருந்தும் முறையாக கற்று தேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம நிறைய மந்திர உபதேசங்களையும் கற்று தேர்ந்தவராக இருக்கிறார். அந்த மாதிரி தான் இளம் வயதிலிருந்தே சிவபெருமான் மீது இவருக்கு ஒரு அதீத காதல் பற்று அப்படிங்கிறது ஏற்படுது. அதே போல மற்ற மந்திரங்களை கற்று தேர்ந்தது போலவே ருத்ர மந்திரம் அப்படிங்கிறதையும் முறையாக கற்று தேர்ந்தவராக இவர் இருக்கிறாரு. முறையாக கற்று தேர்ந்த நிலையில தொடர்ச்சியாக ருத்ர மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டே இருப்பாராமா. இவருடைய பணியாகவே அதை கருதி இந்த ருத்ர மந்திரத்தை ஜபிப்பது அப்படிங்கிறதே இவர் ஒரு முறையான பணியாகவே செய்து கொண்டிருந்தவர். இவருடைய பணி என்ன அப்படின்னா, காலையில் எழுந்து கோவிலுக்கு போய் அங்கே வழிபாடு செய்துட்டு வந்து திருப்பி வந்ததுமே தடாகத்துக்கு போயிடுவாராம். தடாகத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தாமரை மலர்கள்லாம் எப்படி மலர்ந்திருக்கோ அதே போல தாமரையோடு தாமரையாக தண்ணீரிலே நின்று ருத்ர ஜபத்தை மேற்கொண்டு வந்தவர். தாமரை மலர் எப்படி இருக்குன்னா, அந்த மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த இலையும் தாமரை மலரும் மட்டும்தான் தெரியும். அதே போல் இவருடைய உடல் முழுவதும் அந்த தண்ணீருக்குள்ளே நனைந்தபடி நின்று முகம் மட்டும் தெரிகிற மாதிரி கைகளை மேலே கூப்பி தாமரை மலரோடு தானும் நின்ற மலர்ந்த முகத்தோடு ருத்ர ஜபத்தை மேற்கொண்டு வந்தவர். ருத்ர ஜபத்தை மேற்கொள்றதுல என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, இருக்கக்கூடிய மந்திரங்கள்லேயே ருத்ர ஜபம் ருத்ர மந்திரம் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சிவமந்திரமாக கருதக்கூடியது. ஏன்னா யார் என்ன கேட்டாலும் அந்த ருத்ர மந்திரத்தை சொல்லும் பொழுது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே கருதப்படுது. அதனால தான் இன்றளவும் நிறைய கோவில்களில் ருத்ர ஜபம் ருத்ர ஹோமம் அப்படிங்கிறத இன்றளவும் செய்துட்டு வராங்க. இந்த ருத்ர ஜபத்தை மேற்கொள்வதனால் ருத்ர ஹோமத்தை மேற்கொள்வதனால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் கட்டாயமாக நம்ம சிறப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ருத்ர ஜபத்தின் மூலமாக ருத்ர மந்திரத்தை தினசரி மணிக்கணக்காக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்த இவருக்கு நாளாக நாளாக மணிக்கணக்காக இருந்தது நாள் கணக்காக ஆனது. நாட்கணக்காக இருந்தது மாதக்கணக்காக ஆனது. மாதக்கணக்காக இருந்தது தொடர்ச்சியாக ஆண்டு கணக்காகவே மாறிடுச்சு. தண்ணிக்குள்ளே இருந்து இந்த மந்திர ஜபத்தை மேற்கொள்வது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலே தண்ணீருக்குள்ளே இருக்கவே முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக மணிக்கணக்காக நாட்கணக்காக மாதக்கணக்காக வருடக்கணக்காக ஒருத்தர் இந்த தண்ணீருக்குள்ள இருந்தே ருத்ர ஜபத்தை மேற்கொண்டு இருக்கிறார் அப்படின்னா இந்த சிவயோகம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட வலிமையை அவருக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்பேற்பட்ட பக்தி அப்படிங்கிறது இந்த உருத்திர பசுபதி நாயனாருடைய பக்தியாக இருந்தது. இது ஆண்டு கணக்காக தொடர்ச்சியாக நடைபெறும் பொழுது சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, நீர் எண்ணியது ஈடேற கடவது அப்படின்னு சொல்லி, பசுபதியாக இருந்த நீர் இனிமேல் உருத்திர பசுபதி நாயனாராக இந்த உலகத்தின் மூலமாக போற்றப்படுவீர் அப்படின்னு சொல்லி நாயன்மார்களினுடைய வரிசையில இடம் கொடுத்து அவருக்கு மோட்சத்தை கொடுத்து சிவகதியை கொடுத்ததாக சொல்லப்படுது. நிறைய நாயன்மார்கள் எவ்வளவோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து நாயன்மார்களுடைய வரிசையிலே வந்தவங்களும் இருக்கிறாங்க. நம்ம சில நாயன்மார்களுடைய பதிவுகளை பார்க்கும் பொழுது எளிமையான வாழ்க்கை முறையிலே வாழ்ந்து சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து சிவபக்தியை மேற்கொண்டு அடியார்களுடைய வரிசையில வந்தவர்களும் இருக்கிறாங்க. அதுபோல இந்த உருத்திர பசுபதி நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மந்திர ஜபத்தை மட்டுமே தன்னுடைய சிரம் மேற்கொண்டு இறைவனிடத்தை தீராத பக்தியை செலுத்தி நாயன்மார்களுடைய வரிசையில் வந்தவர் தான். இந்த மந்திர ஜபத்தை மேற்கொண்டாலே சிவகதி அப்படிங்கிறத பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த உருத்திர பசுபதி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறே ஒரு சான்றாக அமைகிறது. இப்பேற்பட்ட பக்தி அப்படிங்கிறது இந்த உருத்திர பசுபதி நாயனாருடைய பக்தியாக இருக்கக்கூடியது. தொடர்ந்து நம்ம நாயன்மார்களுடைய பதிவுகளை சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்த்த பதிவாக இருக்கக்கூடியது உருத்திர பசுபதி நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய வலிமையான ஒரு வாழ்க்கை வரலாறு தான் இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.